வணக்கம். லக்ஷ்மி நீட் கோச்சிங் சென்டர் சார்பாக அடுத்த ஒரு பதிவு. ஸோ எல்லாருமே நீட் எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ ஜூன் 14 தான் ரிலீஸ் பண்ணுறதா என்டிஏ வந்து அனௌன்ஸ்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் எப்படி கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன அனலைஸ் தான். இதுதான் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ சின்ன அனலைஸ் தான் பண்ணியிருக்கிறோம். ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் 2024 நீட் 2024 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கொஷின் பேப்பரை பொறுத்தளவு ஃபிசிக்ஸ் மாடரேட்டாக இருந்ததாகவும் ரிமைனிங் இருக்கிற 2 சப்ஜெக்ட்டு ஈஸியாக இருந்ததாகவும் ஸ்டூடெண்ட்ஸோடைய கருத்து கணிப்பு இருந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபிசிக்ஸ் வந்து யார் நல்லா பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த கட் ஆஃப் வந்து அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு கேட்டகரி வைஸாக தெரியும். பிசி, ஓசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. ஸோ இந்த கேட்டகரி வைஸாக பார்த்திங்கன்னா நமக்கு அவங்கவுங்க கேட்டகரியில் ஃபஸ்ட் மார்க் எவ்வளோ வருதோ அதை பொறுத்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சீட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். இதில் இப்போ 92.5 அப்படிங்கிறது இந்த கோட்டா பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாடுல ஓவரால் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 1.5 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து 6th-லேருந்து 12th வரையும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் படித்தவங்களுக்கு 7.5 ரிசர்வேஷனில் போயிடும். ஸோ ரிமைனிங் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த 92.5% வருவாங்க. இதில் பார்த்திங்கன்னா இப்போ ஓசி எடுத்துக்கணும். இது வந்து தோராயமான ஒரு அனலைசேஷன் தான். இப்போ 2023 அப்படின்னு பார்க்கும்போது ஓசி கேட்டகரிக்கு வந்து 601 இருந்துச்சு, பிசிக்கு வந்து 555, பிசிஎம் 541, எம்பிசி 528, எஸ்சி 456, எஸ்சிஏ 380 அண்ட் எஸ்டி 350. ஸோ இந்த வருஷம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது மினிமம் ஒரு 10லேருந்து 15 மார்க்ஸ் வரையும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் ஃபிசிக்ஸில் ரொம்ப குறைவாக வர வாய்ப்பு இருந்துச்சுன்னா அப்போ கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபிசிக்ஸ் நல்லா பண்ணியிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து 650 வரையும் போக வாய்ப்பு இருக்குது. 670 வரையுமே போக வாய்ப்பு இருக்குது. ஃபிசிக்ஸ் பார்ட் டல்லாகுது அப்படிங்கிற பட்சத்தில் கட் ஆஃப் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. கேட்டகரிஸாக போகும்போது இன்னமும் குறைய வாய்ப்பு இருக்கும். இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 2024ல் ஓசி கேட்டகரியில் இருக்கவங்க 615 ப்ளஸ், பிசி பார்த்திங்கன்னா 560 ப்ளஸ், பிசிஎம் 550, எம்பிசி 540, எஸ்சி 461, எஸ்சிஏ 410, எஸ்டி 370 ப்ளஸ். ஸோ எல்லாமே மோர் ஆர்லெஸ் 10 or 20 மார்க்ஸ் வரையும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கட் ஆஃப் கம்பேர் பண்ணும்போது நிறைய பேர் ரிப்பீட்டர்ஸ் இருப்பாங்க. 1 year ஸ்பெண்ட் பண்ணி 12th ஆஃப்டர் 12th முடிச்சுட்டு 1 year இப்போ ஸ்பெண்ட் பண்ணி படித்தவங்களும் இருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கேட்டகரி பீப்புள்ஸை வந்து அப்பியரன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இப்போ ரிப்பீட்டர் 2 times 3 times எழுதுகிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் அதிகமாக்கும் பட்சத்தில் அவங்க வந்து மெஜாரிட்டிஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம். இது வந்து கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோராயமான அனுமானம் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய நம்மளுடைய நமக்கு இதில் எட்ஜஸ் 2 கவுன்சிலிங் மாதிரி போகும். ஸோ அடுத்த ஒரு போகும்போது அதில் கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி சப் கேட்டகரியில் போகும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் யாருமே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வருதே அப்படின்னு கம்மியாக வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ தொடர்ச்சியாக நம்முடைய பதிவில் தொடர்ந்து இணைந்திருங்கள். என்ன அப்டேட் இருக்கோ நாங்கள் தொடர்ந்து என்டிஏலேருந்து வரக்கூடிய அப்டேட்ஸை வந்து கொடுத்துட்ருக்குறோம். ப்ளஸ் இது வந்து நம்மளாக ஒரு தோராயமாக போட்டிருக்கிற கால்குலேஷன் தான் இது. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள், மனம் தளராமல் இருங்க. அடுத்த ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்து நமக்கு நீட் எக்ஸாம் ஃபாலோ பண்ணி இது மெடிக்கல் சீட் தான் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறவங்க இன்னொரு முறை முயற்சி பண்ணுங்கள்.
நம்மளுடைய அடுத்தடுத்த பதிவுகள், அடுத்தடுத்த நீட் தொடர்பான செய்திகள் வந்து நம்மளுடைய நிறுவனம் சார்பாக தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பதிவேற்றப்படும். தொடர்பில் இணைந்திருங்கள். நன்றி.